தற்போதைய அண்மை செய்தி. சென்னை, திண்டுக்கல், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களின் மாநகராட்சி, நகராட்சி அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை, திண்டுக்கல், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் மாநகராட்சி, நகராட்சி அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னை, திண்டுக்கல், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் மாநகராட்சி, நகராட்சி அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை, திண்டுக்கல், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாநகராட்சி, நகராட்சி அலுவலகங்களில் தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். சுமார் 40 இடங்களில் இந்த சோதனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் தேவராஜ் பழனி. வணக்கம் தேவராஜ் பழனி, இது தொடர்பான விரிவான தகவல். சிக்கந்தர் பாஷா, புதுக்கோட்டை மாநகராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி ராதாகிருஷ்ணன் தலைமையிலான 6 லஞ்ச ஒழிப்பு போலீசார் வருவாய்த்துறை, சர்வே, பொது சுகாதாரத்துறை, கணினி அறை, பொறியாளர் அறை, உதவி செயற்பொறியாளர் அறை, ஆணையர் அறை உள்ளிட்டவைகளில் தற்போது அதிரடியாக சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சோதனையில் மாநகராட்சி முழுவதுமே கதவுகளை சாத்திவிட்டு உள்ளே பணியாளர்களிடம் திருவி அவர்களிடம் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சோதனையானது மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் குடிநீர் இணைப்பிற்கும், சொத்து வரி மற்றும் வீட்டு வரி உள்ளிட்டவைகளுக்கு வரி செலுத்துவதற்கு லஞ்சம் பெறுவதாக பொதுமக்களிடம் பொதுமக்களிடம் புகார் எழுந்ததை அடுத்து இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தற்பொழுது மாநகராட்சியில் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதே போன்று சென்னை உள்பட தமிழகம் முழுவதும் 40 இடங்களில் மாநகராட்சி மண்டலங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி உள்ளிட்ட பகுதிகளில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு சூழ்நிலை காணப்பட்டு வருகிறது. சிக்கந்தர் பாஷா, விரிவான தகவல்களுக்கு நன்றி தேவராஜ்.